தெனாலிராமன் கதைகள் 197. கடைசி வீடு. விஜயநகர பேரரசின் தலைமை கட்டிட கலைஞர் முத்தையா பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வந்தார். அவருடைய கற்பனை திறனும் கட்டிடக்கலையும் எவருக்கும் ஈடாகாது. ஒரு நாள் அவருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அரசவைக்கு வந்து மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்தார். மன்னா, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, உடல் தளர்ந்து விட்டது. இனி என் குடும்பத்துடன் நிம்மதியாக வீட்டில் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை கூறினார். அரசவைக்கே பெருமை சேர்த்த சிறந்த கட்டிடக் கலைஞரை இழப்பதில் மன்னருக்கு சற்றே வருத்தம் இருந்தது. அருகில் இருந்த தெனாலிராமனும் முத்தையாவின் திறமையை புகழ்ந்து பேசினான். மன்னர் சற்று யோசித்துவிட்டு, முத்தையாவுக்கு ஏதேனும் பரிசளிக்க வேண்டும், என்ன பரிசளிப்பது என்பதை நீயே முடிவு செய் என்று தெனாலிராமனிடம் கூறினார். தெனாலிராமன் அந்த கட்டிடக் கலைஞரை அழைத்து, முத்தையா, உங்கள் நீண்டகால சேவைக்கு நன்றி. எங்களுக்காக நீங்கள் கட்டும் கடைசி பணியாக நகரின் எல்லையில் ஒரு அழகிய வீட்டை கட்டித்தாருங்கள். அதன் பின் நீங்கள் முழுமையாக ஓய்வு பெறலாம் என்றான். தெனாலிராமனின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் முத்தையா அரைமனதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் எப்படியாவது இந்த வேலையை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற அவசரம் அவர் மனதில் மேலோங்கி இருந்தது. அதனால் தன் வாழ்நாளில் முதல் முறையாக வேலையில் கவனக்குறைவாக இருந்தார். வலுவான தூண்களுக்கு பதிலாக மலிவான மரங்களையும் தரமற்ற செங்கற்களையும் பயன்படுத்தினார். எவ்வித ஈடுபாடுமின்றி மிக விரைவாகவும் எவ்வித கலைநயமும் இன்றி பெயரளவுக்கு மட்டும் அந்த வீட்டை கட்டி முடித்தார். அந்த புதிய வீடு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் மற்றும் அமைச்சர்களுடன் அங்கு வந்தார். வீட்டை மேலோட்டமாக பார்வையிட்ட மன்னர் அதன் திறவுகோலை முத்தையாவின் கையில் கொடுத்தார். முத்தையா, இத்தனை ஆண்டுகளாக பேரரசுக்கு நீங்கள் நேர்மையாக ஆற்றிய அரும்பணிக்காக இந்த வீட்டை நான் உங்களுக்கே ஓய்வு கால பரிசாக அளிக்கிறேன். இங்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். உங்களுக்கான வீட்டை நீங்களே கட்ட வேண்டும் என்பது தெனாலிராமனின் யோசனை. நீங்கள் நன்றி தெரிவிக்க விரும்பினால் தெனாலிராமனிடம் தெரிவியுங்கள் என்றார். இதை கேட்டதும் முத்தையாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இது தமக்கான வீடு என்று முன்பே தெரிந்திருந்தால் விஜயநகரத்திலேயே மிகச் சிறந்த வீடாக அழகிய வேலைப்பாடுகளுடன் கட்டியிருப்பேனே என்று பேரதிர்ச்சியும் மிகுந்த குற்ற உணர்ச்சியும் அடைந்தார். தன் கைகளாலேயே தமக்கான வீட்டை இவ்வளவு மோசமாக கட்டிக்கொண்டோமே என்று மனம் குமுறினார். செய்த தவறுக்கு வருந்தி மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது அருகில் இருந்த தெனாலிராமன் அனைவரையும் பார்த்து, நாம் தினசரி செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கான எதிர்காலத்தை நாமே செதுக்குவது போலாகும். எந்த வேலையாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். அர்ப்பணிப்பு இன்றி வெறும் கடமைக்காகவோ அவசரமாகவோ செய்யும் செயல்களின் மோசமான பலனை இறுதியில் நாமே முழுமையாக அனுபவிக்க நேரிடும். முத்தையாவின் நிலை நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம் என்றான். முத்தையா தன் தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்தார். நீதி. கடமையில் காட்டும் அலட்சியம் இறுதியில் நமக்கே தீங்காக முடியும். இப்போ நீங்க இந்த வீடியோ ஏனோ தொன்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த கடைசி நீதி வரல உங்களால வந்திருக்க முடியாது. இது வரல அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஒரு வகையில் இழப்பு தானே. ஸோ இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. கடமையில கவனமா இருங்க எப்பவுமே. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.